கூட பழகினவங்க, அதாவது நம்ம கூட இருந்த சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொன்னாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றாரு சார். நீங்க சொல்றது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், வீடெல்லாம் கட்டுவீங்க, கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே நல்லாதான் இருந்தது, சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 10, 2025. மேஷம் ராசிக்குரிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம். அஸ்வினி, நெருக்கடிகள் குறையும். இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை குறையும். நீங்கள் எதிர்பார்த்த பல விடயங்கள் சாதகமாக முடியும். பணியிடம், வேலை தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அலுவலகத்தில் இருந்து மன அழுத்தம் குறையும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. முக்கிய திட்டங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணலாம். வர்த்தகத்தில் போட்டிகள் இருக்கும், ஆனால் உங்கள் சிந்தனை திறன் உதவும். புதிய முதலீடுகளை செய்ய சிந்திக்கலாம். எதிர்பார்த்து வருமானம் வந்து சேரும். குடும்பம், குடும்பத்தில் இருந்து மன அழுத்தம் குறையும். உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் உறவு மேம்படும். குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். உடல் நலம், உடல் சோர்வு ஏற்படலாம், ஓய்வு அவசியம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யவும். சிவனை வழிபட்டு ஓம் நம சிவாய மந்திரம் ஜெபிக்கவும். பரணி, சிந்தித்து செயல்படவும். இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். முடிவுகள் எடுக்கும் முன் பரிசீலிக்கவும். பணியிடம், வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாள். மேலதிகாரிகளுடன் உறவு பாதுகாத்துக் கொள்ளவும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் முன் ஆலோசிக்கவும். சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள். தொழில், புதிய முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். வர்த்தகத்தில் சிக்கல்கள் உருவாகலாம், ஆனால் அவை குறைவடையும். வருமானத்தில் சீராக இருக்கும். குடும்பம், குடும்பத்தினருடன் தள்ளுபடி பாராட்ட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம், பொறுமையாக நடந்து கொள்ளவும். பெற்றோர்களுடன் நல்ல உறவு உருவாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலம், மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும், கவனமாக இருக்கவும். உணவில் கவனம் செலுத்தவும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா செய்யலாம். பரிகாரம், துர்கா தேவியை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு புத்திசாலித்தனமாக செயல்படவும். கிருத்திகை, மாற்றங்கள் உண்டாகும். இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். சில மாற்றங்கள் சாதகமாக இருக்கும், சில சவாலாக இருக்கும். பணியிடம், வேலைக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்களை அனுசரித்து நடத்துவர். தொழில், தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், ஆனால் அவை வளர்ச்சிக்கே துணை புரியும். எதிர்பார்த்து வருமானம் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்தவும். வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பம், குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகலாம். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். உடல் நலம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் அதிகரிக்கலாம், கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் குறைய தியானம் செய்யலாம். பரிகாரம், சூரியனை வழிபட்டு ஓம் சூர்யாய நமக மந்திரம் ஜெபிக்கவும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடவும்.